ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் எக் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். யூஸ்வலாக காலிஃப்ளவரில் நம்ம வந்துட்டு கோபி 65 செஞ்சுருப்போம், கோபி சில்லி செஞ்சுருப்போம். அது போக காலிஃப்ளவரை செப்பரேட்டாகவும் ஃப்ரை பண்ணுவோம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக க்ளீன் பண்ணுற மாதிரி சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு உப்பு மஞ்சள் தூளும் போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பூவை இதோட சேர்த்துக்கிறோம். ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக அரைச்ச குழம்பு மசாலா தூள், அது கூடயே கொஞ்சம் கரம் மசாலா தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஒன்ஸ் இது ஃப்ரை ஆனதும் இது கூட நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீரை சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எக்கு சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் நான் ஒரு 4 முட்டையை எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா இதில் பெப்பர் நிறையாவே சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் போல் பார்த்திங்கன்னா இந்த நமக்கு காலிஃப்ளவர் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது நல்லா தண்ணியெலாம் வற்றிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு பொரியல் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது கூட நம்ம வந்துட்டு எக்கு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம எக்கு பொரியல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டிப்பட்டதுக்கப்புறமா இதை நல்லா கொத்தி விட்டுருங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கொத்தி விடுறோமோ, எந்த அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக கொத்தி விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டு பரட்டி போட்டிங்கன்னா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து கிட்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் எல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம், 1 பாட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.